இதுல நேரம் ஒரு சில கொள்கைகளை எல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் டிபிஎஸ்பி. ரைட்டா? பிரின்சிபல்னாலே என்னது, கொள்கைகளை ஏத்துக்கலாம், ஏத்துக்காமையும் இருக்கலாம். ரைட்டா? பட் ஆனால் ஏத்துக்கிட்டா நல்லது. அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க. எது இதை பொறுத்த வரைக்கும் இது எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா டைரக்டிவ் DIRE அப்படின்னு இருக்கா. அப்ப எந்த நாடா இருக்கும்? IRE தான் அயர்லாந்து. அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பி வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் ஜஸ்டிசபிள்னு பார்த்தோம். ஆனா இது நான் ஜஸ்டிசபிள் கேஸ். சுப்ரீம் கோர்ட்லாம் கேஸ் எல்லாம் எடுத்து இது பண்ண முடியாது. ரைட்டா? மீன்ஸ் தட் தே ஆர் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ். டிபிஎஸ்பியில இருக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதை என்ஃபோர்ஸ்பிள் கிடையாது. இது எங்க இருந்து வாங்கினாங்க? ஐரிஷ், அதாவது அயர்லாந்துல இருந்து வாங்கப்பட்டது. ஸோ இது மெயினா இதனுடைய கோலே வந்து என்ன அப்படின்னா, இது எந்த வகையான டெமோக்ரஸி அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஆனா இங்க சமூகம் மற்றும் பொருளாதார மக்களாட்சி அதை வந்து நிர்வகிப்பதற்காக, அதை வந்து நிறுவுவதற்காக உருவாக்கப்பட்டது அந்த டிபிஎஸ்பி. அது போக இது வந்து ஸ்டேட்ல இந்தியா எல்லாமே ஸ்டேட்டை வந்து எதுவாக மாற்றணும் அப்படின்னா வெல்ஃபேர், நலனாக, அதாவது நலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றக்கூடியதுதான் இதனுடைய ஒரு கொள்கையாக இருக்குது. அது போக வந்து என்னன்னா, இது ஆக்சுவலா டிபிஎஸ்பி என்னன்னா ஒரு சட்டத்தை போடுறாங்க அப்படின்னா அந்த சட்டமானது கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்புக்கு உகந்ததாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ண வைக்கிறது. அப்போ ஒரு சட்டத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறாங்கன்னா அந்த சட்டத்தை வந்து இந்த அரசியலமைப்பு ரிலேட்டடாகவே இருக்கிற மாதிரி ரெடி பண்ண வைக்கிறது தான் இதனுடைய மெயின் கோலா இருக்குது. அதுக்கு அடுத்தது டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா நாவல் ஃபீச்சர் அப்படின்ட்டு சொல்றாரு. ரைட்டா? அதாவது சிம்பிளா நாவல் ஃபீச்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டாக்டர் BR அம்பேத்கர் வந்து நாவல் ஃபீச்சர்னு சொல்லியிருக்க மாட்டாரு. டிபிஎஸ்பி பார்க்கறதுக்கு ஒரு நாவல், ரைட்டா, ஒரு நாவல் மாதிரி இருக்கும். அது போக டாக்டர் BR அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935 நான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. அந்த 1935 இந்திய அரசாங்க சட்டத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதே மாதிரியே இந்த டிபிஎஸ்பி இருக்குது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் என்ன சொன்னார்னா 1935 இந்திய அரசாங்க சட்டத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதே மாதிரியே டிபிஎஸ்பி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா டிபிஎஸ்பியில் வந்து மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மாரலாக நிறைய விஷயங்கள் வந்து இதில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இதில் பின்னாடி இருக்கிறது தான் இந்த ரெண்டும் பின்னாடி இருக்கிறதா. சரி, கமெண்ட்ஸ் ஆன் டிபிஎஸ்பி. கமெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய பேர் வந்து டிபிஎஸ்பியை பற்றி ஒரு சில கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னன்றாங்க BN ராவ் யாரு? அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபை இருக்குல்ல, அதற்கு வந்து ஆலோசகர், கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் அப்படின்ட்டு அரசியல் ஆலோசகராக இருந்தவர். அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாரல் பர்சன்ஸ் ஃபார் த அத்தாரிட்டிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது ஸ்டேட் அப்படின்னா எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா மாரல நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக டிபிஎஸ்பி இருக்கும். கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள் வந்து இந்திய அரசியலுடைய மனசாட்சி அப்படின்னு டிபிஎஸ்பி சொல்லியிருக்கிறாரு. KT ஷா அவர்கள் வந்து செக் பேயபிள் பை த பேங்க் அட் இட்ஸ் ஓன் கன்வீனியன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, ஒரு பேங்க் ஒன்று இருக்குது, அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக்கை பே பண்ற மாதிரி தான் இந்த டிபிஎஸ்பி இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. KC பியர் அப்படி அவர் வந்து என்ன சொல்றாரு, மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல வந்து இந்திய அரசியல் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் தான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். இந்த 4 பேர் இந்த 4 விஷயத்த சொல்லியிருக்காங்க டிபிஎஸ்பி ரிலேட்டடா. பிப்ரவரி மார்ச் தானே, மார்ச்
ஏப்ரல் லாஸ்ட் இயர்ல ஜான்வரிக்கு ரொம்ப நீட்டா இருந்துச்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் ஜூலை ஆகஸ்ட் மிட் வரைக்கும் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். சீட் எப்பவுமே சரி ஓகே. ஸோ அதான் ஆக்சுவலாக சொன்னல ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் கட் மட்டும்தான். ஷார்ட் கட் மட்டும், ஏன்னா இதெல்லாம் உட்காந்து த ஸ்டேட் மஸ்ட் ப்ரொமோட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் இதெல்லாம் உட்காந்து படிச்சாலும் வேஸ்ட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 36 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 12 இருக்குது ஸ்டேட், 12 into 3 36 ஸ்டேட். அதே தான். சேம் அஸ் இன் ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 12 பார்த்தோம், அதே தான் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே தான் இதில் சொல்கிறாங்க 36 ஸ்டேட்டு. 37 பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் கண்டெய்ன் இன் ஸ்பாட் அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா நான் ஜஸ்டிஸ், அதாவது கோர்ட்டால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறது தான் இது. இது என்னன்னா இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல்ஸ் வென் மேக்கிங் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சட்டத்தை நீங்க வந்து உருவாக்குறப்ப இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்றதுதான். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் 38ல இருந்து. இதுக்கு வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ 38 இருக்குல்ல, 3 into 8 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 3 into 8 என்ன? ஸோ 24. 24ன்றத 24 hours ஞாபகம் வச்சுக்கலாம். 24 hours-மே ஸ்டேட் வந்து எதற்காக வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா மக்களுடைய நலனுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு. சரியா? 3 into 8 24 hours. அதுக்கு அடுத்து 39. இந்த 39 பொறுத்த இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 3 இருக்கு 9 இருக்கு. இப்போ நடுவில் 6 ஏன்னா 3 6 9 இருக்குல்ல, அது ஒரு ஆர்டர் நம்ம மாதிரி வருதுல்ல. ஸோ 3 6 9 நடுவில் 6 மட்டும் இல்லை. ஸோ அப்போ 6 அப்படின்றது 6 பிரின்சிபல்ஸ், 7 கொள்கைகள். இதை 6 கொள்கைகள். இந்த 6 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா எல்டிசி லோயர் டிவிஷனல் கிளர்க் எல்டிசி சொல்லுவாங்கல்ல. எல்டிசி வேலையில ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து பப்ளிக் ஹெல்த் சென்டருக்கு போறான், பிஹெச்சி. எல்டிசி கோஸ் டு பிஹெச்சி. ஸோ இதுல வந்து எல் லைவ்லிஹுட், டி டிஸ்ட்ரிபியூஷன், சி கான்சன்ட்ரேஷன், பி பே, அடுத்து ஹெச் ஹெல்த், சி சில்ட்ரன். ரைட்டா? எல்டிசி கோஸ் டு பிஹெச்சி. எல்ல லைவ்லிஹுட் குடிமக்களுடைய நலன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அதை பத்தி சொல்றாங்க. அதுக்கடுத்து சிஐ பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ரொடக்ஷன். ஒருத்தர்கிட்டயே மட்டும் அந்த கான்சன்ட்ரேஷன் வெல்த் போறதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஒரு சம்பந்தம் இருக்கணும். அதுக்கடுத்து ஒர்க்கர்னுடைய ஹெல்த்தை பத்தி பேசுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா சில்ட்ரனுடைய டெவலப்மெண்ட் பத்தி பேசுறாங்க. ஓகே, இது வந்து 42வது சட்ட திருத்தம் 1976 ஆட் பண்ணுது. ரைட்டா? அடுத்து 39A. இதை நம்ம இதையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க 39 வந்தா 3 6 9 6க்கான 6 பிரின்சிபல். இங்க 39A அப்படின்னா ஆக்சுவலா சூர்யா இருக்கார்ல, ஆக்டர் சூர்யா உடைய 39வது படம் எழுதுறீங்களா? ஜெய் பீம். ஓகே, 39வது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் பீம். ஸோ அப்ப 39வது படம் ஜெய் பீம். அப்ப ஜெய் பீம்ல அவர் என்னவா இருப்பாரு? லாயரா இருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்போ அவர் என்ன பண்ணுவார்? எல்லாருக்கும் ஃப்ரீயா கேஸ் வாதாடுறது. அதை வந்து என்ன சொல்லுவாங்க? எய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எய்டுனா வந்து உதவி பண்றது. ஸோ 39 சூர்யா படம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெய் பீம். அப்ப அதுல அவர் என்ன பண்றாரு? ஏனா எய்டு, அட்வொகேட் ஆர் எய்டு வாட் எவர். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரீ லீகல் எய்டு, இலவசமாக சட்ட உதவி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க, புவருக்கும் வீக்கர் செக்ஷனுக்கும். இதுவும் 42வது சட்ட திருத்தம் 1976. ஏன்னா ஏ அப்படின்றவங்களுக்கு கேபிட்டல், அதனால ஆட் பண்ணப்பட்டது. அடுத்த ஆர்டிகல் 40. ஸோ 40 பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த இது இருக்குதுல்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அந்த ரிசர்வேஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி வந்து இந்த விஏஓ எக்ஸாம், விஏஓ எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம், அதுக்கு வந்து அதிகமான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 அப்படின்ற மாதிரி எனக்கு சரியா தெரியல. நான் லாஸ்ட்டாக பார்க்கும் 40 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம். ஸோ அந்த மாதிரி அவசியம் 40 அப்படின்னா விஏஓ அப்படின்ற மாதிரி வில்லேஜ், அதில் என்ன இருக்கு? வில்லேஜ் தான், வில்லேஜ் பஞ்சாயத்து.
அடுத்து 44, இது சிம்பிள். 4 4 யூனிஃபார்மா இருக்கா? அப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ற ஒண்ணு. அதுக்கு அடுத்து பாருங்க 4 இருக்கு 5 இருக்கு. அடுத்து எந்த நம்பர் இல்ல? 6 கிடையாது. அப்ப நார்மலாவே நம்மளுக்கு இந்த 6ன்ற நம்பர் வேற எதுலயோ பார்த்தோம்ல, எங்க? இல்ல இல்ல, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்லயே 6 பார்த்தோம். 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல. ஸோ 4 5 6 கிடையாது. அப்ப நம்ம 6ன்னு வந்துட்டாலே 6 14 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டாலே இது கூட தொடர்புடைய சில்ட்ரன் கூட தொடர்புடையது தான். ஸோ இது ஆக்சுவலாக வந்து சில்ட்ரனுடைய கேர் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடா, அதாவது 6ல இருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கொடுக்கணும்ன்றது அடிப்படை உரிமை. அப்ப 6 வயசுக்குள்ள யார் பார்த்துப்பா? 6 வயசு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கேரு எஜுகேஷன் இதெல்லாம் கொடுக்க வேண்டியதும் ஒரு பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 4 5 6 இல்லை. ஸோ 6னா சில்ட்ரன். ஓகே, அடுத்து இதுல பாருங்க 46. இது 46ஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதே டிஎன்பிஎஸ்சி ரிசர்வேஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓபிசி, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இவங்களுடைய ரிசர்வேஷன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 46% கிட்ட வரும். அதாவது எம்பிசி எல்லாம் ஆட் பண்ணலாம், எம்பிசி பிசிஎம் இதெல்லாம் ஆட் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே நார்மலா ஓபிசி எஸ்சி எஸ்டி இதை ஆட் பண்ணா 46 கிட்ட வரும். ஸோ அப்ப இந்த 46னா எதை நம்ம இவங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னா இவங்கெல்லாம் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா, ஐ மீன் இதுல லைன்ல என்ன இருக்குன்னா வீக்கர் செக்ஷன் எஸ்சி எஸ்டி அவங்களுடைய எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், கல்வி மற்றும் பொருளாதார இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரசு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 47. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கானா, இவங்க 47 இருக்குது. இப்ப இந்த 7 வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதாவது இது 7, இந்த 7 இப்படி எழுதிக்கிறேன் ரைட்டா, ஒரு குச்சி மாதிரி போட்டுக்கிறேன். அதாவது குச்சினா குடிச்சிட்டு நடப்பாங்கல்ல குச்சி, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா இது ஆக்சுவலா வந்து இந்த போதை மருந்து அந்த ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்சுவலா ட்ரிங்க்ஸ் ரொம்ப பண்ணாங்கன்னா சீக்கிரமாவே குச்சி வச்சு தான் நடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 47 அதாவது என்னன்னா 7 அப்படின்றத குச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் ரிலேட்டடான ஒன்று. ட்ரிங்க்ஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கன்சம்ஷன் அப்படின்ற மெட்டர்னிட்டி இதுல வராத 40 அது வந்து எதுல வரும்? அது வந்து 42ல வரும். ஒரு பேஜ் காணுமே, 32 40 இருக்கு. ஆமா ஒரு பேஜ் இல்ல, இல்ல 42. ஆமா 41 42 42 33 பார்க்கல. ஆமா பேஜ் மிஸ். ஆக்சுவலா நான் சொல்லிடுறேன், நான் அந்த பேஜ் வந்து மென்ஷன் 41 என்ன தெரியுமா? 41 அப்படியே திருப்பி போடுங்க, என்ன வரும்? 14. 14 ஆட்டோமேட்டிக்கா யார் ரிலேட்டடா இருக்கும்? சில்ட்ரன் ரிலேட்டடா இருக்கும். அது வந்து 41. 42 வந்து பாத்தீங்கன்னா, அது ஏன் நான் மெட்டர்னிட்டின்னு சொல்றேன்னா 42 இருக்குல்ல. ஸோ 4 2, அதாவது ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, அதுல 2 குழந்தைகள். ஸோ 42 4 2 4 பேர் இருக்காங்க, அதுல ஒரு 2 குழந்தைகள் இருக்காங்க. அப்படின்னா மேட்டர்னிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் இருக்காங்கன்னா அதுல 2 குழந்தைகள், 2 குழந்தைகள் வரைக்கும் தான் மேட்டர்னிட்டி லீவ் வந்து கிடைக்கும். புரியுதா? இப்ப இந்த மேட்டர்னிட்டி லீவ் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்கல்ல கவர்மெண்ட்லாம், அது 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான், 3வது குழந்தைகளுக்குல கிடையாது. ஓகே, ஸோ அதனால அதை ஞாபகம் வச்சுருங்க 40. ஸோ 43ஐ பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னா, நம்மளுக்கு தேவையான 3 விஷயம் எது? உணவு உடை ஃபுட்டு, அதுக்கப்புறம் போடுறதுக்கு ட்ரெஸ், அதுக்கப்புறம் தங்குறதுக்கு ஒரு இடம். இந்த 3 தான் ரைட்டா. ஸோ அப்ப இதை தாண்டி 4வதாக அந்த 43ன்றது 2வது இருக்க 3 இருந்தது. அப்ப முதல் இருக்கிற அந்த 4வது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம், ஒரு வேலைக்கான சம்பளம். சரி, அதான் 43 வேஜஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய. 41னா 14 42னா குடும்பம், 2 குழந்தை, மெட்டர்னிட்டி. 43ன்றது 3 தேவையானது, 4வது அதாவது 43 வேஜஸ். 3 மட்டும் வச்சிருந்தா ஒன்றும் பார்க்க 4வது சேலரி தேவை. 47 குச்சி, அதாவது இந்த இன்டாக்சிகன்ட் பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடான ஒன்று. அதுக்கு அடுத்தது
48. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 48. அப்ப இந்த 8 அப்படின்றத வந்து வெட்டு அப்படின்ற மாதிரி ஆகும். 8 வெட்டு. அப்ப ஆக்சுவலா வெட்டுனா வெட்டுறத சொல்லல, வெட்டக்கூடாதுன்றத வெட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ 48 வெட்டு. ஸோ அப்ப வெட்டுனா வெட்ட கூடாது. எதை வெட்டக்கூடாது? மாடுகள், கண்ணுக்குட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா தேவையான இந்த தேவைப்படுகிற இந்த கால்நடைகள் அதெல்லாம் வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது. அப்ப 48 கால்நடைகளை பத்தி பேசுச்சுன்னா 48A எதை பத்தி பேசும்? 48A எதை பத்தி பேசும்? குழந்தைகள் பத்தி பேசுமா? கிடையாது. 48A எதை பத்தி பேசும்? அது ரிலேட்டடா ஒண்ணு தானே பேசும். ஸோ அப்ப அதான் சொல்றேன், 48A வந்து எது ரிலேட்டடா இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றுச்சூழல் ரிலேட்டடா இருக்கு. அப்ப A அப்படின்னாலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறாங்க, ஒரிஜினல்ல இல்ல. அது எந்த இதுல அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட் 1976. 49 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு எத்தனை உலக அதிசயங்கள் இருக்கு? 7 உலக அதிசயங்கள் இருக்கு. 7 ஸ்கொயர் பண்ணும். அப்ப 7 உலக அதிசயங்கள். உலக அதிசயங்கள்னாலே வந்து அது என்னது? மான்யூமெண்ட்ஸ். ரைட்டா? அப்ப மான்யூமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. அடுத்து ஆர்டிகல் 50. 50 பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படின்னா 50-50 பிரிச்சுக்கணும். எப்படி செப்பரேட் பண்ணணும்? அதுதான் ஜுடிஷியரி, நீதியில இருந்து எக்ஸிக்யூட்டிவ் அதை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 50-50. மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நினைவு சின்னங்கள், அதுக்கடுத்து தாஜ்மஹால், குதுப்பினர், அதெல்லாம் வந்து மான்யூமெண்ட்ஸ். அடுத்து 51 கடைசியா, அதாவது இதான் கடைசி. இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சர்வதேச அளவுல அமைதி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அமைதி வேணும். 51 லாஸ்ட் பீஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிபிஎஸ்பி. நம்ம ஸ்பீடா ஒரு தடவை என்னென்ன பார்த்தோம் பார்க்கலாம். 36 என்னது? 12 என்ன வந்ததோ அதே 12 வந்துட்டு ஸ்டேட், இது ஸ்டேட். ஆமா ஸ்டேட். அதுக்கு அடுத்து 37 எது? நான் ஜஸ்ட் 38 என்னது? 3 into 8 39 என்னது? 3 6 9. அப்ப 6 LDC goes to PHC, public health sector. 39 என்னது? ஆக்சுவலா 39. 40 என்னது? வில்லேஜ் பஞ்சாயத்து. ஏன்னா 40 ஏஜ் ரிலாக்ஸேஷன். 41 என்னது? அப்படியே 14 மாத்தி சில்ட்ரன் ரிலேட்டட் ஆன்சர். அதுக்கு அடுத்தது 42 என்னது? 4 இருக்கும் 43 என்னது? 3 4 4 3னா நமக்கு சாப்பிடுற சாப்பாடு, ட்ரெஸ், அதுக்கப்புறம் தங்குற இடம், அப்புறம் 4ஆவதாக வேஜஸ். 44 என்னது? 4 4 யூனிஃபார்மா இருக்கும், யூனிஃபார்ம் சொல்லுவோம். 45 என்னது? 4 5 6 6னா குழந்தைகள் ரிலேட்டட். அடுத்து 47 என்னது? 7னா 7 குச்சி மாதிரி இருக்குது. ஸோ ட்ரிங்க்ஸ் அது ரிலேட்டட், ஹெல்த் ரிலேட்டட் ஆகும். 49 என்னது? 7 ஸ்கொயர். அப்ப 7னா 7 உலக அதிசயம், மான்யூமெண்ட், நினைச்சினங்கள். அதுக்கு அடுத்து 50 என்னது? 50-50 செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். 51 கடைசி பீஸ். இப்ப இதே பிரின்சிபிள்ஸ் வந்து நமக்கு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 3 விதமாக பிரிப்பாங்க. என்னன்னா சோசியலிஸ்ட் பிரின்சிபிள், காந்தியன் பிரின்சிபிள், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபிள். அதாவது ஒன்றும் இல்லை, சோசியலிஸ்ட் பிரின்சிபிள்னா சமூகம் ரிலேட்டடா இருக்கும். காந்தியன் பிரின்சிபிள்னா காந்திய கொள்கை, அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து, காட்டேஜ், அந்த மாதிரி காதி, அது ரிலேட்டடா இருக்கும். லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா சுதந்திரமாக இருக்கும், ஒரு சில அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்திய அரசியலமைப்புல இல்லை. நம்ம தான் பிரிச்சிருக்கோம், இந்திய அரசியலமைப்புல பிரிச்சது. இந்த சோசியோ எக்கனாமிக் பிரின்சிபிள், அதாவது சமூக பொருளாதார கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் 38 39 42 41 42 43A 47 இதுலலாம் வந்து வரும். இது மெயினா வந்து பார்த்துட்டீங்கன்னா மக்களுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் வந்து சமூகம் மற்றும் பொருளாதாரம் வந்து நன்மைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த காந்திய கொள்கையை பொறுத்த வரைக்கும் 40 43 46 47 48 இதுல எல்லாத்துலயுமே வந்து மெயினா எப்படி இருக்குன்னா காந்திய கொள்கைகள் வந்து மெயினா இருக்கும். நான் கடைசியா லிபரல் இன்டெலெக்சுவல், அதாவது அறிவு சார்ந்த கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் இது மெயினா வந்து 44 45 48A 49 50 51 கடைசி இருக்கக்கூடிய 3மே. இது அனைத்துமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மாநிலத்தை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா, சரியா, ரொம்ப பலமான ஒரு மாநிலமாக மாற்றக்கூடிய ஒரு கொள்கைகள் எல்லாமே இதுல இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்ல 43A 39A 48A அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
டிபிஎஸ்பி 42வது அமெண்ட்மெண்ட்ல தான் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. எதெல்லாம் 39F நம்ம பார்த்தோம்ல. 39F என்னது? LDC goes to PHC அப்படின்னு பார்த்தோம். ABC DEF அப்படின்னு பார்த்தோம். அப்ப லாஸ்டா C PHC ல C ல சில்ட்ரன். அப்ப சில்ட்ரன் ரிலேட்டடான ஒன்று. அடுத்து 39A ஜெய்பீம் படம் எய்டு. 43A 43Aக்கு வந்து ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா 48A 48 அப்படின்னா வெட்டக்கூடாது, அனிமல்ஸ் வெட்டக்கூடாது. 48A சுற்றுச்சூழல் ரிலேட்டடானது. 44வது அமெண்ட்மெண்ட்ல 38 என்னது? 3x8 வெல்ஃபேர் மக்களுடைய நலன். 86வது சட்ட திருத்தத்துல வந்து 45 சைல்டு கேர். 97வது அமெண்ட்மெண்ட்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் 1951 சம்பாக்கம் துரைராஜன் கேஸ். சோ அந்த சம்பாக்கம் துரைராஜன் கேஸ்ல வந்து என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, நான் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அடிப்படை உரிமையா டைரக்ட் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு பாக்குறப்ப எது பெருசு? அடிப்படை உரிமை தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. பிளஸ் அடிப்படை உரிமையை வந்து திருத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது சம்பாக்கம் துரைராஜன் கேஸ்ல தான். அடுத்து கோலக்நாத் கேஸ் 1967 வந்து என்ன சொன்னாங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1951 அடிப்படை உரிமையை வந்து நீங்க திருத்தம் செஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இதுவே கோலக்நாத் கேஸ் 1967 என்ன சொல்றாங்கன்னா, பார்லிமெண்ட் அடிப்படை உரிமையை எடுக்கவோ அல்லது அடிப்படை உரிமையை திருத்தம் செய்யவோ முடியாது அப்படின்ற, திருத்தம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பார்லிமெண்ட்டுக்கு சொல்லிட்டாங்க கோலக்நாத் கேஸ்ல. அடுத்து ஆஃப்டர்மேத் ஆஃப் கோலக்நாத் கேஸ்ல, கோலக்நாத் கேஸ்க்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கோலக்நாத் கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 4வது அமெண்ட்மெண்ட்டை போட்டாங்க. அந்த 4வது அமெண்ட்மெண்ட் மூலியமாக பார்லிமெண்ட்டுக்கு என்ன ஒரு பவர் கிடைச்சதுன்னா, அடிப்படை உரிமையை திருத்தம் செய்வதற்கான அதிகாரம் கிடைச்சது. அடுத்து 25வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக 31C அப்படின்ற ஒண்ணு ஆட் பண்ணாங்க. அந்த 31C வந்து என்ன சொன்னாங்கன்னா, laws implementing DPSP under 39B 39C cannot be declared null and void on the grounds of contravention of Article 14 and 19. ஸோ இது தேவையில்லை, இதெல்லாம் ரொம்ப டெப்தா போயிட்டு கேட்க முடியும். அதாவது இந்த லா படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ரிலேட்டடாக வந்து இது இவ்வளோலாம் கேட்கவே மாட்டாங்க. இது முக்கியம். கேசவானந்த பாரத் கேஸ், அதாவது கிட்டத்தட்ட 13 ஜட்ஜு வந்து அதில் உட்கார்ந்து, இது வரைக்கும் நம்ம அவ்வளவு ஜட்ஜஸ் வந்து உட்கார்ந்து, பட் 13 ஜட்ஜஸ் வந்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வந்து பார்த்துட்டீங்கன்னா இது பண்ணாங்க. கேபி கேஸ் அப்படின்ட்டு இதை அழைப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்த கேசவானந்த பாரதி கேஸ் தான் முதலாக என்ன சொன்னாங்க, பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், அடிப்படை உரிமையை அமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் ஆனா எதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது? பேசிக் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணாம, அது நாட்டினுடைய இறையாண்மை, நாட்டினுடைய மதச்சார்பின்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க திருத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது போக வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த 25வது அமெண்ட்மெண்ட் ஒண்ணு கொண்டு வந்து அதுல வந்து 2வது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்ல வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பார்த்துட்டீங்கன்னா அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ட்டு, ஆக்சுவலா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், அது வந்து என்ன வேணாலும் பண்றதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா ஒரு சட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் அந்த சட்டமானது வந்து நம்ம இந்திய அரசியலுக்கு எதிராக இருக்கும் பொழுது அந்த சட்டத்தை எடுத்து ஆராய்ந்து அந்த சட்டம் புறம்பாக இந்திய அரசியலமைப்புக்கோ அடிப்படை உரிமைக்கும் எதிர்மறையாக இருந்ததுன்னா அந்த சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது, ஹைகோர்ட்டுக்கும் இருக்குது. சோ அந்த ஒரு விஷயத்தை தான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு பார்லிமெண்ட் சொன்னாங்க 25th அமெண்ட்மெண்ட்ல. சோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அதெல்லாம் கிடையாது. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிக்ளேர்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல், அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. 25th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்து அந்த 2வது பாயிண்ட். அடுத்து மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. இதுல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமை டிபிஎஸ்பி இந்த ரெண்டுத்தினுடைய பேலன்ஸ் இருக்கணும். இது மேல இது கீழே நீங்க சொல்லக்கூடாது. அது வந்து இந்திய அரசியலமைப்பை எங்க பார்க்க முடியும் அப்படின்னா அடிப்படை உரிமையும் டிபிஎஸ்பி பேலன்ஸா இருக்கிறப்பதான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அடுத்து ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு இதுதான், அது பேர் என்ன, டிஃபரன்சியேஷன். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி.
ஸோ அடிப்படை உரிமையை பொறுத்த வரைக்கும் இது வந்து நெகட்டிவ் ஆப்ளிகேஷன், அதாவது ஸ்டேட் மேல நெகட்டிவான ஆப்ளிகேஷன், அதாவது நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணுது, நெகட்டிவ் ஆப்ளிகேஷன். பட் ஆனா அது பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன், இப்படி இருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து அடிப்படை உரிமை ஜஸ்டிஸபிள், கோர்ட்டுக்கு எடுத்துக்க முடியும். ஆனா இங்க நான் ஜஸ்டிஸபிள். இங்க என்ன டெமோக்ரஸி? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அதுவே இங்க சமூகம் மற்றும் எக்கனாமிக் டெமோக்ரஸி. அடுத்து இங்க வந்து லீகல் சாங்ஷன்ஸ், அங்க வந்து சட்டம் போட முடியும் அதை வச்சு. பட் ஆனா இங்க வந்து ஜஸ்ட் ஒரு மாரல் ரிலேட்டடான ஒண்ணுதான். இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் வெல்ஃபேர், ஒரு தனி நபர்களுடைய நலனுக்காக அடிப்படை உரிமை இருக்குது. பட் ஆனா இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சமூகத்தினுடைய நலனுக்காக டிபிஎஸ்பி இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி என்ஃபோர்சபிள் அண்ட் கோர்ட் கேன் இன்வாலிடேட் லாஸ் வயலேட்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். அந்த அடிப்படை உரிமையை வந்து பாத்துட்டீங்கன்னா அடிப்படை உரிமை மீறுற மாதிரி ஏதாச்சும் சட்டங்கள் இருந்தால் அந்த சட்டத்தை ரத்து செய்ய யாரால் முடியும்னா கோர்ட்டால் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு டிபிஎஸ்பியை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன வேணும்? லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட் வேணும், அதாவது சட்டத்தை போடணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து டிபிஎஸ்பியை நான் மீறிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம 44 இருக்கு, 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு பார்த்தோம். யூனிஃபார்ம் சிவில் கோடு இப்போ தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோடு கிடையாது. ஆக்சுவலாக உத்தரகாண்ட்ல மட்டும்தான் இருக்கு. கோவா வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே கோவா யூனிஃபார்ம் சிவில் கோட் தெரியுமா என்னன்னா? ஆக்சுவலி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டங்கள். கல்யாணத்துக்கு ஒரே விதமான சட்டம், டைவர்ஸுக்கு ஒரே விதமான சட்டம், சொத்து மாற்றத்துக்கு ஒரே விதமான சட்டம், அனைத்துமே ஒரே விதமான சட்டத்தை பண்றதுதான். உத்தரகாண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்றாங்க. கோவா ஃபர்ஸ்டே ஃபாலோ பண்றாங்க. பாலிடிக்ஸ் சிம்பிள் ரைட்டா. சோ அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து இது பண்ணணும் ரைட்டா. பட் ஆனா ட்ரெடிஷன் அது இதுக்கு நிறைய இருக்கணும். பட் பிளஸ் பாலிடிக்ஸ் அது எல்லாமே இருக்குல்ல. ஸோ உத்தரகாண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் ஆனா கோவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியன் யூனிஃபார்ம் சிவில் கோட முதலாக அக்செப்ட் பண்ணது யாருன்னா உத்தரகாண்ட். ஆனா கோவா அக்செப்ட் பண்ணது இந்தியன் யூனிஃபார்ம் சிவில் கோட் கிடையாது, அது போர்ச்சுகீஸ் இருந்தப்பே அவங்க வந்து சிவில் கோட் இருப்பாங்க. சரி, அது வந்து சமூக நலனை இது பண்ணுது. அது போக வந்து இதுக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா டிபிஎஸ்பியை மீறிட்டேன் அப்படின்லாம் வந்து கோர்ட் வந்து இது பண்ண முடியாது ரைட்டா, கேஸ் போட முடியாது. அதாவது ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க, அந்த சட்டம் வந்து டிபிஎஸ்பியை மீறுற மாதிரி இருக்கு அப்படின்லாம் வந்து இது பண்ண முடியாது. ஓகே. அடுத்த அடிப்படை கடமைகள். ஃபாரன்சிக் கமிட்டி தான் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது 5. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது வந்து 6 அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது வந்து நீங்க கேக்குறாங்க எக்ஸாம்ல பண்ணல ஸ்டேட்மென்ட் கேக்குறாங்க ரெக்கமெண்ட் பண்ணது எவ்வளவு டிகிரி சொல்லி ஆனா அந்த 8ல வந்து அவங்க கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணது 5, திருப்பி 5 கூட இன்னொரு 5 ஆட் பண்ணி இவங்க போட்டாங்க. சரி, இதுல பாருங்க அடிப்படை கடமைகளை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க இருந்து வாங்கியிருக்காங்க? யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியன். அதுக்கடுத்து இது போக இது வந்து ஸ்டாச்சுட்டரி அப்படின்றது வந்து சட்டம் ரிலேட்டடான ஒண்ணு. நான் என்ஃபோர்சபிள் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ஃபோர்சபிள்னா இதை நடைமுறைப்படுத்த முடியாது. டியூட்டினால என்ன பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். பட் ஆனா பண்ணா நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். நாட் ஒரிஜினலி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியல் ஜனவரி 26, 1950 வந்து நம்ம ஏற்றுக்கொள்றப்ப அடிப்படை கடமைகள் கிடையாது. அப்ப எப்பொழுது ஆட் பண்ணப்பட்டதுன்னா 42வது சட்ட திருத்தத்துல தான். இது முழுக்க யாருக்கு பொருந்தும்? இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான், ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. 1976 42வது சட்ட திருத்தத்துல 10 அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. ஓகே, 10. அதுக்கப்புறம்
சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த 10மே ஆட் பண்ணாங்க ரைட்டா. பட் ஆனால் அவர் ரெக்கமெண்ட் பண்ணது 8, கவர்மெண்ட் ஆட் அந்த 8ல 5 எடுத்து இன்னொரு ஒரு 5 ஆட் பண்ணி 10ஆ போட்டாங்க. அதுக்கடுத்து 11வது எப்பொழுது ஆட் பண்ணப்பட்டது, அதாவது 51AK இது எப்பொழுது ஆட் பண்ணப்பட்டதுன்னா 86வது சட்ட திருத்தம் 2002. ஸோ அந்த 86வது சட்ட திருத்தத்துல இன்னொரு ஆட் பண்ணாங்க. அதான் ரைட் டு எஜுகேஷன், ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 21A அப்படின்ற ஒன்று ஆட் பண்ணிருக்கோம்ல, அதுதான். சரி, இதுக்கான ஷார்ட்கட் பாருங்க. இது ஆக்சுவலா இவ்வளவு பெருசா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான். ஏ ரைட்டா. ஏ அப்படின்னா வந்து அபைடு, சரியா. அபைடு அப்படிங்கிறது அபைட் பை தி லா அப்படின்னா சட்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அபைடு அப்படின்னா அது கூட ஒத்துப்போங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் ரைட்டா. ஏன்னா அபைடு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுக்குறாங்கன்னா ஃபுல்லா தான் கொடுப்பாங்க. ஐ மீன் இதை ஃபுல்லா கொடுப்பாங்க. இன்கேஸ் ஃபுல்லா கொடுக்கலனாலும் நம்மளால ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஈஸியா கொண்டு வந்துட முடியும். ஓகே. அதுக்கு அடுத்தது பிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பி ஃபார் பகத்சிங் ஞாபகம் வச்சுக்கணும். பகத்சிங் அப்படின்னாலே நம்மளுக்கு யாரு, நம்மளுக்கு என்ன, ஃப்ரீடம். ஸோ பினா பகத்சிங், பகத்சிங்னா ஃப்ரீடம். அதுக்கு அடுத்தது சீனா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேர் பண்ணணும். கேரிங் பண்ணணும். எதுக்கு கேர் பண்ணணும், சுய்க்கு, அதாவது சுய்க்கு கேர் பண்ணணும். சாவரிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி இதுக்கு கேர் பண்ணணும். அடுத்து டீனா வந்து டிஃபெண்ட் பண்ணணும். டீனா டிஃபெண்ட். ஈனா வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா பிரதர்ஹுட், அதாவது சகோதரத்துவம். ஓகே. அதுக்கு அடுத்தது எஃப் அப்படின்றது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா ஃபோர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஃபோர்ட்னா என்ன, கோட்டை. அப்போ கோட்டைனா வந்து கலாச்சாரம் ரிலேட்டடான ஒண்ணு. ஸோ கல்ச்சர் ரைட்டா. எஃப்னா ஃபோர்ட்னா கோட்டை, கோட்டைனா கலாச்சாரம். ஜி அப்படின்றது கிரீன் அப்படின்றது என்விரான்மெண்ட். அடுத்து ஹெச் அப்படின்றது வந்து ஹைடெக். அப்படின்றது ஹைடெக். அப்ப ஹைடெக்கா வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல என்ன இருக்கும் அப்படின்னா சயின்டிபிக் டெம்பர் அப்படின்றது அறிவியல் தொடர்புடைய உடைய ஹை டெக்னாலஜி ஹைடெக் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து ஐனா யாரு, நான் யாரு, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஒண்ணு. அடுத்து ஜேனா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப், அதாவது குதிக்கிறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இதுல ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ், அதாவது வெற்றி வகை சூழ்றது மாதிரி. ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ்னா எக்ஸலண்டா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், ஜம்ப் பண்ணி நம்ம வந்து வெற்றி வகையை சொல்றோம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து கேனா வந்து பார்த்துட்டீங்கன்னா நாலேஜ். அப்ப நாலேஜ்னா எஜுகேஷன். ஸோ இதை தான் வந்து 86வது சட்ட திருத்தத்துல ஆட் பண்ணுது 2005. ஓகே. ஸோ இப்போ திருப்பி ஒரு தடவை பார்த்துடலாம். ஏனா அபைட், பினா பகத்சிங் ஃப்ரீடம், சீனா கேர் பண்ணணும், சுய்க்கு சோவரிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, டீனா டிஃபெண்ட் பண்ணணும், ஈனா ஈக்குவாலிட்டினா சகோதரத்துவம், எஃப்னா ஃபோர்ட்னா கோட்டைனா கலாச்சாரம், ஜீனா கிரீன்னா என்விரான்மெண்ட், ஹெச்னா ஹைடெக்னா சயின்டிபிக் டெம்பர், ஐனா நான் யாரு, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஜேனா ஜம்ப் குதிச்சு வெற்றி வகை சொல்லணும், ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ், கேனா நாலேஜ்னா எஜுகேஷன். ஓகே. இது வேண்டாங்க. இது ஆக்சுவலா ஒரு இது, அதாவது ஹிந்தி ஷார்ட்கட். பார்த்தீங்கன்னா ஒரு சில கமிட்டிஸ் இருந்துச்சு, அதாவது ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி, அதாவது எல்லா டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கூட ரிலேட்டட் வந்து ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஓகே ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, ஸ்கூல்ல வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த அடிப்படை கடமைகளை வந்து பத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக நீங்க வந்து முயற்சி செய்யுங்க அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி வந்து அவங்களுடைய பரிந்துரைகளை கொடுத்தாங்க ரைட்டா. அதாவது அடிப்படை கடமையை நடைமுறைப்படுத்துறதுக்கும்
குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய அடிப்படை கடமைகளை பத்தி சொல்றதுக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க முயற்சி செய்யுங்க அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சில சட்டங்கள், அதாவது அடிப்படை கடமை தொடர்புடைய ஒரு சில சட்டங்கள் எல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னேன். அடிப்படை கடமையை வந்து இது பண்ண முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் அடிப்படை கடமையை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு சட்டங்களை போட முடியும். ஆனால் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும். அதான் பின்பற்றி தான் ஆகணும். ஸோ அதுக்காக போடப்பட்டதான் ஃபர்ஸ்ட் வந்து ஊப்பா ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக வந்து இந்தியாவினுடைய இறையாண்மை, இந்தியாவினுடைய அந்த ஒற்றுமை, அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்க அதுக்கு எதிரான எந்த ஒரு செயலியுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க ஊப்பா ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் 1971. இதுக்கு கீழே வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு, நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம், இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இது ஏல சொல்றாங்க அபை. அப்ப அதுக்கு கீழே இந்த சட்டம். அடுத்து ஜீனானது கிரீன்னா என்விரான்மெண்ட். அப்ப அதுக்காக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 போட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து டியூட்டி ஏனானது அபை. அபைன்னா ஒத்து போகணும், நேஷனல் ஆந்தம், நேஷனல் பிளாக். அதுக்கு கீழே தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், அதாவது இந்த எலெக்ஷன் நடக்கிறது அது எல்லாமே வந்து கரெக்டாக போகணும் அப்படின்றதுக்காக தான் ஆர்பிஏன்னு சொல்லுவாங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்ற ஒன்று. அடுத்து ஐபிசி, இந்தியன் பீனல் கோட். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஐனா யாரு, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஈனா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நாசமாக்குறது, இந்த சகோதரத்துவத்தை அதாவது அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கிரைம்ஸ், பனிஷ்மெண்ட், இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றது தான் இது ஐபிசி, இந்தியன் பீனல் கோட். அதுக்கு அடுத்தது வந்து ஈனா ஈக்குவாலிட்டினா பிரதர்ஹுட், சகோதரத்துவம். அதுக்காக தான் பிசிஆர் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ இதுதான் வந்து அந்த தீண்டாமையை வந்து ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யறது, ஈக்குவாலிட்டியை வந்து ப்ரமோட் பண்றது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே.